வணக்கம் மக்களே, இது உங்கள் சைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல வின்ஸ் ராய் என்ற பட்டம் கொண்டவரோட தலைமையில வந்து கோவாவை தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே ஆண்டுட்டு இருந்தாங்க. 1961க்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் கோவாவை இந்தியாவில ஒரு பகுதியா அறிவிச்சாங்கன்னு கேட்டோம். அதை கேட்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல போய் கேட்டுக்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, வாஸ்கோ ட காமாவோட இந்த கடல்வழி கண்டுபிடிப்பால இத்தனை நாளா இருந்த இந்த சர்வதேச நாடுகளோட வர்த்தக நிலை தலைகீழா மாறிடுச்சு. இப்ப மொத்த கண்ட்ரோலும் வெனிஸ் கையில இருந்து மாறி லிஸ்பன் கிட்ட போயிடுச்சு. இப்ப அவங்க கிட்ட தான் எல்லா டீலிங்கும் இருக்கு. இந்த மாற்றம் துருக்கி நாடுகளுக்கும் எகிப்து நாடுகளுக்கும் பயங்கர சாதகமா அமையுது. வாஸ்கோட இந்த கண்டுபிடிப்பால அலெக்சாண்ட்ரியா வழியா நிலப்பகுதியில இருந்து லிஸ்பன் வழியா கடல் வழிக்கு இந்த மசாலா பொருட்கள் டைரக்டா டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட இந்த கண்டுபிடிப்பின் விளைவா இவங்களோட மக்கள் தொகையில இருந்து செல்வ வளத்துல இருந்து எல்லாமே பயங்கரமா போர்ச்சுகல் வளர்ச்சி அடைஞ்சது. அது எப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்துல போர்ச்சுகீசியர்களின் மக்கள் தொகை வெறும் 1 மில்லியனா கொண்ட ஒரு சின்ன நாடாக தான் இருந்திருக்கு. ஆனா அது விஸ்வரூபம் எடுக்கும்படியா 16ஆம் நூற்றாண்டு இறுதியில ஒரு பெரிய வெளிநாட்டு சாம்ராஜ்யத்தையே தன்வசப்படுத்தி இருக்கு. அது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்ல ஸ்பெயினோட இணைஞ்சு இவங்க உரிமை குரல் எழுப்புறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா? அது எதுக்குன்னா, பிரேசில் இவங்க நாட்டுக்கு கீழே தான் வரணும். அந்த வகையில மேற்கு பிரேசில், மேற்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பகுதி, கோவா, கொச்சி, தென் ஆசியா, கொழும்பு, ஜாவா, மலாக்கான்னு நிறைய இடங்களோட கண்ட்ரோல் இவங்க கீழே வந்திருக்கு. இவங்களுடைய இந்த புதிய கடல்வழி கண்டுபிடிப்பால இவங்க கண்ணில் படுற பகுதியெல்லாம் இவங்க ஆதிக்கம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. 16th செஞ்சுரி மிட்ல போர்ச்சுகீசியர்கள் சைனா மற்றும் ஜப்பானை ரீச் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா, 16th செஞ்சுரிக்கு முன்னாடியே போர்ச்சுகீசிய பேரரசு ஒரு மிகப்பெரிய கனவு கண்டிருக்கு. அது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு மனக்கணக்கெல்லாம் போட்டு கற்பனை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த கனவு வாஸ்கோ ட காமாவோட இந்த கண்டுபிடிப்பால நினைவாக முடிஞ்சதுன்னு சொல்லி வரலாற்று பதிவுகள்ல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வாஸ்கோட இந்த கண்டுபிடிப்பால ஐரோப்பியர்களால இந்தியாவுக்குள்ள ஈஸியா வர முடிஞ்சது. ஐரோப்பா போர்ச்சுகல் போன்ற பல நாடுகளை உள்ளடக்கிய கான்டினென்ட். ஐரோப்பா செல்வ செழிப்பா விளங்க இரண்டாவது முக்கியமான காரணமா இந்தியா விளங்கிச்சு. ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணமா அமெரிக்கா இருந்தது. ஆனா வாஸ்கோ ட காமாவோட இந்த கண்டுபிடிப்பால போர்ச்சுகலுக்கு கிடைச்ச நன்மைகள் 17ஆம் நூற்றாண்டுல படிப்படியா குறைய ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்படுது. அண்ட் அப்கோர்ஸ் இந்த ரெண்டு டிஸ்கவரிஸால நவீன உலகத்தோட ஆரம்ப கால சாம்ராஜ்யங்களான ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் உருவாகிடுச்சு. இந்த ரெண்டு நாடுகளுமே அந்த காலத்துல முக்கியமான வணிக பேரரசுகளா விளங்கிருக்கு. இங்கிலாந்துல ஏற்பட்ட தொழில் புரட்சி இந்த நிலையை மாத்திடுச்சு. அதோட ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா கூட்டு சேர்ந்து இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளோட ஏகாதிபத்தியத்துல உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி இருக்கு. வணிக பேரரசுகள் தொழில்துறைக்கு முன்னாடியே நலிவடைஞ்சிருக்கு. எல்லா நவீன ஏகாதிபத்தியமும் ஒரே மாதிரி இல்ல. தொழில்துறையை விட வர்த்தகம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. 18ஆம் நூற்றாண்டுகள்ல போர்ச்சுகல் நவீன பொருளாதாரத்தின் என்ஜினோட டிரைவரா மட்டும் இல்ல, இங்கிலாந்தும் பிரான்சும் கூட கூட்டு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த நவீன தொழில்துறை ஏகாதிபத்தியம் இரண்டு கண்டுபிடிப்புகளால உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளை சார்ந்து இருக்கு. இது ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு குளோபல் காமர்ஸோட சங்கிலிய தொடங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. அதன் மூலமா ஐரோப்பியர்கள் தான் பல பலன்களை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஸ்பெயினும் போர்ச்சுகலும் தான் இந்த உலகத்துல நிறைய டெரிட்டரிஸ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த காலனைசேஷனே உருவானது. இதுல ஒண்ணுதான் இந்த கொலம்பஸோட டிஸ்கவரி ஆஃப் நியூ வேர்ல்டுக்கான பயணம். இந்த பயணத்தோட முடிவுல தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சவுத் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணாரு. அதன் மூலமா தங்கம் மற்றும் வெள்ளி சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கோல்ட் அண்ட் சில்வரோட பற்றாக்குறை ரொம்ப அதிகமா ஐரோப்பால இருந்தது. இந்த கோல்டு இம்போர்ட் ஐரோப்பாவுக்கு பெரிய அளவுல லாபத்தை ஈட்டி தந்தது. அந்த அதர் சைடு வாஸ்கோ ட காமாவோட புதிய கடல்வழி கண்டுபிடிப்பு. இந்த டிஸ்கவரி மூலமா கிழக்கு பகுதிகளுடைய வளங்கள் எல்லாமே மேற்கு நாடுகளுக்கு தெரிய வந்தது. இதுல அவங்க இங்க வந்து ரிசர்ச் பண்றோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம்ன்ற பேர்ல இங்க இருக்க வளங்கள் எல்லாம் சுரண்டி இருக்காங்க. கிழக்குல இருந்து பெறப்பட்ட மசாலா பொருட்கள் டைரக்டா ஐரோப்பாவுக்கு போது அமெரிக்கால இருந்து கிடைச்ச கோல்டு மூலமா இந்த மசாலா பொருட்களுக்கு கேஷ் பே பண்றாங்க. மறுபடியும் கிழக்குல இருந்து எடுக்கப்பட்ட பட்டு அதை கொண்டு ஆப்பிரிக்கால ஒப்படைக்கிறாங்க. அங்க இருந்து ஆப்பிரிக்கா கரையோரங்கள்ல இருக்கிற அடிமைகளை அழைச்சிட்டு வராங்க. அதாவது பண்டமாற்று முறை நடந்திருக்கு. அதெல்லாம் சரி, இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் எதுக்கு ஆப்பிரிக்கால இருந்து அழைச்சிட்டு வராங்கன்னா, இவங்கள அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போய் அங்க கொலம்பஸால கண்டுபிடிக்கப்பட்ட தங்க சுரங்கத்துல இந்த அடிமைகளை வேலை செய்ய பயன்படுத்துறாங்க. சோ தட் இவங்களுக்கு மேன் பவர் அதிகரிக்குது. இந்த மாதிரி பண்டமாற்ற முறை மூலம், அதாவது நான் இதை தர பதிலுக்கு நீ வேற ஒண்ணு தான் அப்படின்னு நிறைய விதங்கள்ல ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் அபகரிக்கப்பட்ட வளங்களை வச்சு இவங்க பெரிய அளவுல ப்ராஃபிட் பாக்குறாங்க. ஐரோப்பியர்களுடைய இந்த சுரண்டல் ஐரோப்பியர்களை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தையும் மாத்தி இருக்கு. கிழக்கு பகுதிகளில் ஐரோப்பியர்களுடைய ஆர்வம் ட்ரேடிங்கோட மட்டும் இல்லாம
இல்லாம போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சு, ஆங்கிலேயர்கள்னு அரசியல் ஆதிக்கத்தோட ஒரு பெரிய பிளானா இது உருவாகி இருக்கு. இந்தியாவோட ஆரம்ப காலனி மேற்கு கடற்கரையில போர்ச்சுகீசியர்களால உருவாக்கப்பட்டது. ஆனா இந்தியாவில ரொம்ப பெரிய தொழில்துறை பேரரசு ஆங்கிலேயர்களால உருவாக்கப்பட்டுச்சு. போர்ச்சுகீசியர்கள் அரசியல் ஆதிக்கத்துக்கு வழியை தான் காட்டினாங்க. ஆங்கிலேயர்கள் உண்மையிலேயே இந்தியாவை கைப்பற்ற செஞ்சாங்க. இதோட இம்பாக்ட் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரொம்ப பெரிய அளவுல இருந்தது. இந்தியாவை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் அடுத்து முதல்ல கைப்பற்றிய ஸ்டேட் பவர் பெங்கால் தான். அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எப்படின்னா இங்கிலாந்துல இருந்து இந்தியாவில ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னா யூரோப்பியன் பில்லியன்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவை தான் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்காங்க. சோ இதன் விளைவா ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் ரிச்சஸ்ட் கண்ட்ரியா ஆகுது. இதனால தொழில் புரட்சி இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டதா வரலாற்று பதிவுகள் சொல்லப்படுது. இந்த ஐரோப்பியர்களின் ஆதிக்கத்தை நியாயப்படுத்தும் விதமா நாங்க எல்லோரும் மேல ஒரே மாதிரியான ஆதிக்கத்தை செலுத்துறது இல்ல. இனம், மதம், நாகரிகம்னு இதை பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த ஆதிக்கத்தை செலுத்துறோம்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க ஐரோப்பியர்கள் இயற்கையாவே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடியவங்க. எங்களுக்கு இயற்கையாவே இந்த ரூலிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை செய்யறோம்னு சொல்லி விவாதம் செய்யறாங்க. ஏகாதிபத்தியத்துல 2 ப்ரூட்டல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சுரண்டல்களுக்கு வைட்மேன் பர்டன் சிவிலைசிங் மிஷன் சொல்லப்பட்டது. ஒட்டுமொத்தமா இந்த மாதிரியான சுரண்டல்கள் மற்றும் அடக்குமுறை கொள்கைக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளின் நன்மைக்காகவே இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இந்த செயல்களை நியாயப்படுத்துறாங்க. ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்திற்கும் மற்றும் உலகளாவிய மேலாதிக்கத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளோட தொடர்புக்கு முழு முதற் காரணமா இருந்தது வாஸ்கோ ட காமா மற்றும் கிறிஸ்டோபர் கொலம்பஸோட இரு பெரும் கண்டுபிடிப்புல தான் இது தொடங்கி இருக்கு. மொத்தத்துல வாஸ்கோ அண்ட் கொலம்பஸோட இந்த டிஸ்கவரிஸ் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஒருவேளை இந்த சுனாமி போல பெரிய அலை வந்து இந்த வாஸ்கோ ட காமாவும் கொலம்பஸும் போன கப்பலை தாக்கி இருந்ததுன்னா பிரிட்டிஷோட ஆதிக்கம் இந்தியா மேல ஏற்பட்டு இருக்காதுல. வேர்ல்ட் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். இதோட வாஸ்கோ ட காமாவோட இந்த பயணம் முடியுது. இந்த ஒட்டுமொத்த ஜோனியும் 12 எபிசோட்களா நம்ம கேட்டோம். இந்த என்டையர் எபிசோட ஃபுல் ஆடியோ புக்கா நம்ம சேனல்ல சீக்கிரமாவே அப்லோட் ஆக போகுது. சோ இந்த ஃபுல் ஆடியோ புக் மூலமா வாஸ்கோ ட காமாவோட 12 எபிசோடையும் தொடர்ச்சியா நீங்க கேட்கலாம். வாஸ்கோ ட காமாவோட இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷைனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஷைனா டாக்ஸ்.